ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 32ஆம் அத்தியாயம். மாயா பல்வலனுக்கு விளக்குதல். பல்வலனின் போர் பிரகடனம். அனைத்து அரக்கர்களும் போருக்கு புறப்படுதல். தாமதத்திற்காக தளபதியின் மகன் கொல்லப்படுதல் மற்றும் துயருற்ற தளபதியிடம் அமைச்சர்களின் மகன்கள் காட்டிய விவேகமான பொறுமை. ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசனே, பின்னர் ஒரு தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து துயரத்தில் மூழ்கிய மாயா தன் தமையனாரிடம் பேசுவது போல் பல்வலாவிடம் உரையாடினார். பல்வலனிடம் கூறினாள், அரசனே, இன்று யாதவர்களின் வலிமையை நீ கண்டாய். உனது 4 அமைச்சர்களும் அசுர கூட்டங்களும் கொல்லப்பட்டனர். இப்போது தமது நகரத்தின் முக்கிய பிரமுகர்களில் நீயும் நானும் மட்டுமே எஞ்சியுள்ளோம். அசுரர்களின் அரசனே, இனி நீ விரும்பியபடி செய்வாய். பல்வலன் கூறினான், இப்போது நான் யாதவர்களை விரைவாக அழிப்பதற்காக போர்க்களத்திற்கு செல்கிறேன். தாம் என் அரண்மனையில் மறைந்திருப்பாய். பகவான் ஸ்ரீஹரியான ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு காலத்தில் நந்தனின் மைந்தன் என்று அழைக்கப்பட்டார். இப்போது இந்த வெட்கமற்ற வாசுதேவன் அவரை தன் சொந்த மகனாக கருதுகிறான். அவன் இடையர் இல்லங்களில் இருந்து வெண்ணெய், பசு நெய், தயிர், மோர் ஆகியவற்றை திருடி வந்தான். அவன் ராசமண்டலத்தின் மையல் நாயகனை போல நடனமாடி வந்தான். இப்போது ஜராசந்தனுக்கு பயந்து அவன் கடலில் தஞ்சம் புகுந்துள்ளான். தன் தாய் மாமனை கொன்ற அவன் என்ன முயற்சிகளை மேற்கொள்வான்? பல்வலனிடமிருந்து இதனை செவிமடுத்ததும் மாயா மிகவும் கோபமடைந்தார். அவர் கூறினார், மாயா கூறினாள், பிரம்மதேவர், சிவன், மாயையான துர்க்கை மற்றும் தேவேந்திரன் கூட அஞ்சும் நிந்தனையாளனே, நீ அனைவருக்கும் அச்சமூட்டும் என்றும் அஞ்சாத கிருஷ்ணரை நிந்திக்கிறாய். அறியாமையாலும் தீய சகவாசத்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நிந்திக்கும் ஒரு மூடன் பிரம்மதேவரின் யுகம் முடியும் வரை பானை குழியில் கிடக்கிறான். சண்டபாலன் மற்றும் சிசுபாலனின் சபையை மறுத்தவர்களே, அசுர கூட்டத்தை அடக்கப் போகிறவர்களே, நீங்கள் அந்த மதன மோகனன் மாதவன் எனும் கடவுளை சேர்ந்தவர்கள். குடும்பத்தின் நல்வாழ்விற்காக பக்தி பாடல்களை பாடுங்கள். மாயையின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பல்வலன் உன்னத ஞானத்தை அடைந்தான். ராஜேந்திரரே, ஒரு கணம் சிந்தித்த பின்னர் அவன் புன்னகையுடன் கூறினான். பல்வலன் கூறினான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழு பிரபஞ்சத்தையும் காப்பவர் என்றும், பலராம சுவாமியே உண்மையான சேஷனாக பகவான் என்றும், பிரத்யும்னனானவன் காமதேவனின் அவதாரம் என்றும், இங்கு வந்திருக்கும் அனிருத்தனே உண்மையான பிரம்மதேவர் என்றும் நான் அறிவேன். அவர்களால் நான் கொல்லப்படுவேன் என்பதை அறிந்தே இந்த குதிரையை நான் கடத்தினேன். அவர்களின் அம்புகளால் நான் இறந்தால் விரைவாகவும் மகிழ்ச்சியாகவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உன்னத இருப்பிடத்தை அடைவேன். கடந்த காலத்தில் பல அசுரர்களும் பிசாசுகளும் வெறுப்புடன் பகவானை வழிபட்டு ஸ்ரீ வைகுண்ட தாமம் சென்றுள்ளனர். எனவே நானும் அதே வெறுப்பை நாடுகிறேன். இவ்வாறு கூறிய பின் கவசம் அணிந்திருந்த அசுரர்களின் தலைவனான பல்வலன் உடனடியாக தன் தளபதியை அழைத்து, தளபதியே, மீதமுள்ள அனைத்து வீரர்களும் அனிருத்தனுடன் போரிடச் செல்ல வேண்டும் என்ற எனது கட்டளையை இந்த நகரம் முழுவதும் முரசு கொட்டி அறிவிக்க நீங்கள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். எனது கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவர்கள் மகன்களாகவோ சகோதரர்களாகவோ இருந்தாலும் போரிடாமலேயே கொல்லப்படுவதற்கு தகுதியானவர்களாக கருதப்படுகிறார்கள் என்று கூறினான். பல்வலனின் கட்டளையை செவிமடுத்ததும் தளபதி தன் எக்காலத்தை உரக்க ஊதி ஒவ்வொரு தெருவிலும் இல்லத்திலும் தன் உத்தரவுகளை அறிவித்தான். இந்த உரத்த அறிவிப்பை செவிமடுத்ததும் எல்லா அரக்கர்களும் அச்சத்தால் பீடிக்கப்பட்டு எல்லா விதமான ஆயுதங்களையும் ஏந்தி விரைவாக அந்த இடத்திற்கு பாய்ந்தனர். அவர்கள் நாவலின் சபை மண்டபத்திற்கு வந்தடைந்தனர். பின்னர் 1,00,000 அசுரர்களால் சூழப்பட்ட பியபாலன் கவசமும் வில்லும் ஏந்தி ஒரு தேரில் நகரத்திலிருந்து வெளிப்பட்டான். அமைச்சர்களின் 4 மகன்களான துர்கேத்ரா, துர்முகன், துகஸ்யபாவன் மற்றும் துர்மதன் ஆகியோரும் போருக்கு புறப்பட்டனர். பல்வலனுடன் ஒரு வலிமை மிக்க யானையும் சுறுசுறுப்பான குதிரைகளும் தெய்வீக விமானங்களின் அளவுள்ள தேர்களும் சென்றன. வித்யாதரர்கள் போன்ற காலாட்படை வீரர்களும் அவனுடன் சென்றனர். இந்த 4 கரங்கள் கொண்ட படையுடன் பல்வலன் மாயையால் வழங்கப்பட்ட
விருப்பப்படி நகரக்கூடிய ஒரு வாகனத்தில் உடனடியாக போருக்கு புறப்பட்டான். அவனுடன் 4,00,000 வலிமை மிக்க அசுரர்களும் சென்றனர். தளபதியின் மகன் பசியுடன் இல்லத்தில் உணவருந்தி கொண்டிருந்ததால் அவனால் உடனடியாக போருக்கு புறப்பட இயலவில்லை. அவன் படையில் வந்து சேராததை கண்ட பல்வலனின் வீரர்கள் அச்சத்துடன் அந்த அசுர அரசனிடம் அவன் வராததை தெரிவித்தனர். பின்னர் பல்வலனின் கட்டளைப்படி பல வீரமிக்க வீரர்கள் சென்று அவனை ஆவேசமாக கயிறுகளால் கட்டி அரசன் முன் கொண்டு வந்தனர். இந்த வெற்றி அவர்களின் முகங்களிலும் விழிகளிலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. படை தளபதியின் மகனை கண்டதும் மூர்க்கமான ஆட்சியாளரான பல்வலன் அவனை கடுமையாக கண்டித்து தனது முஷ்டியால் அவன் முகத்தில் வேகமாக அடித்தான். படை தலைவரின் மகன் கொல்லப்பட்டதை கண்டு அனைத்து அசுரர்களும் பயந்து போனார்கள். தன் மகன் போரில் கொல்லப்பட்டான் என்பதை கேட்டது தளபதி துக்கத்தால் நிலை குலைந்து தன் கரங்களால் தனது தலையில் அடித்து கொண்டு தேரிலிருந்து கீழே விழுந்தார். தன் மகனின் துக்கத்தை கண்டு வருந்தி அவர், மகனே, ஆம் வீரனே, உன் வயதான தந்தையாகிய என்னை விட்டு போர்க்களத்தில் சதக்னி பாதையின் வழியாக நீ ஸ்வர்க்கத்திற்கு சென்று விட்டாய். என்னை கூட நீ பார்க்கவில்லை. மகனே, மன்னனின் ஆட்சிக்கு எதிராக போரிடாமல் எங்கே சென்றாய் என்று அழத் தொடங்கினார். தளபதி இவ்வாறு துக்கம் அனுசரித்து சமரங்கணத்தில் அழுது கொண்டிருந்தார். அப்போது அமைச்சர்களின் மகன்கள் துக்கத்தில் இருந்த தளபதியின் முன்வந்து கூறினார்கள். அமைச்சரின் மகன் கூறினான், தளபதியே, நீங்கள்தான் மாவீரர். போர்க்களத்திற்கு வந்து அழ வேண்டாம். தாம் துக்கம் அனுசரித்தாலும் இறந்தவர் தம்மிடம் திரும்பி வரமாட்டார். பிறப்பிலிருந்தே மரணம் உயிரினங்களை பின்தொடர்கிறது. அதுதான் இப்போது தமக்கு நேர்ந்திருக்கிறது. பொறுமை உள்ளவர்கள் மரணத்திற்காக துக்கம் அனுசரிப்பதில்லை. முட்டாள்கள் மட்டுமே இறந்தவர்களுக்கான துக்கத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். சிலர் கருப்பையிலேயே இறக்கிறார்கள், சிலர் பிறக்கும் போதே, சிலர் குழந்தை பருவத்தில், சிலர் இளமையில், ஒரு சிலரே முதுமையில் இறக்கிறார்கள். சிலர் துக்கத்தால், சிலர் உயரமான இடத்திலிருந்து விழுந்து இறக்கிறார்கள். கர்ம வினைக்கு உட்பட்ட அனைத்து உயிரினங்களும் ஒரு நாள் தங்கள் முடிவை சந்திக்கும். யார் யாருடைய தந்தை, மகன், யார் யாருடைய தாய் அல்லது யார் யாருடைய மையல் நாயகி. படைப்பவன் உயிரினங்களின் கர்ம வினைக்கு ஏற்ப அவற்றுக்கிடையே இணைப்பையும் பிரிவையும் ஏற்படுத்துகிறான். இணைப்பு பெருமகிழ்ச்சியை தருகிறது, அதே சமயம் பிரிவு உயிருக்கு ஆபத்தான நிலையை தருகிறது. இத்தகைய நிலை எப்போதும் முட்டாள்களுக்கே நேரிடுகிறது. தற்பெருமை கொண்டவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாலோ அல்லது துக்கத்தாலோ அசைக்கப்படுவதில்லை. துக்கத்தில் தன் உயிரை நீ தியாகம் செய்தால் நீ தற்கொலை செய்து கொள்கிறாய். அதன் விளைவு நரகமாக இருக்கும். நீ மறுபிறவி எடுப்பாய். இதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே இந்த மாபெரும் போரில் சிறந்த யாதவ வீரர்களுடன் சேர்ந்து போரிடுங்கள். சத்திரிய இயல்புடையவர்களுக்கு ஒரு நீதியான போரை விட மேலான இறுதி நல்வாழ்விற்கான வேறு வழி இல்லை. போர்க்களத்தில் நீதியுடன் போரிட்டு எதிரிக்கு முன்பாக வீர மரணம் அடைபவர்கள் எல்லா உலகங்களையும் கடந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உன்னத இருப்பிடத்தை அடைகிறார்கள். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசே, அந்த அசுரர்களால் இவ்வாறு தூண்டப்பட்ட பின்னர் படை தளபதி எல்லா துக்கத்தையும் கைவிட்டு கோபத்தால் நிரம்பி அங்கு கூடியிருந்த அனைத்து வீரர்களையும் நோட்டமிட்டார். போர்க்களத்தில் இருந்த அனைவரையும் கண்ட தளபதி கடும் கோபத்துடன் விரைவாக இந்த வார்த்தைகளை கூறலானார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள சைன்யபாலனின் மகனை கொன்றது என்ற தலைப்பு கொண்ட 32ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.